மின்காந்தவியலும் தூண்டலும் எளிய நேரோட்ட மோட்டார். இந்த பாடத்தை கற்பதன் மூலம் நாங்கள் பின்வரும் தேர்ச்சியை பெற்றுக்கொள்வோம். எளிய நேரோட்ட மோட்டரின் அமைப்பும் தொழிற்பாடும். எளிய நேரோட்ட மோட்டரின் பகுதிகள். ஆர்மேச்சர். இங்கு காணப்படுவது எளிய நேரோட்ட மோட்டரின் மத்தியில் காணப்படுகின்ற சுழலும் பகுதியாகும். இது ஆர்மேச்சர் அல்லது அகழி என அழைக்கப்படுகின்றது. இப்பகுதியிலே காவலிடப்பட்ட செப்பு கம்பிகள் அமைந்திருக்கின்றன. இக்காவலிடப்பட்ட செப்பு கம்பியினூடாக மின்னோட்டம் பாய்கின்ற போது ஆர்மேச்சரானது காந்தப்புலத்திற்கு மத்தியில் அமைந்திருப்பதன் காரணமாக விசை ஒன்று உண்டாகின்றது. பிளேமிங்கினுடைய இடக்கை விதிப்படி உண்டாக்கப்படுகின்ற விசையானது சுழலக்கூடியவாறு அமைக்கப்பட்டிருப்பதன் காரணமாக அகழி சுழல்கின்றது. பொதுவாக அகழிகள் உருக்கு அல்லது இரும்பினால் செய்யப்பட்ட அச்சிலே சுற்றப்படுகின்றன. இச்சுருளுடன் சேர்ந்த அகழி ஆர்மேச்சர் எனப்படுகின்றது. மின்னோட்டம் செல்லும் போது விசை இணை இங்கு தோன்றுகிறது. இவ்வாறு தோன்றும் விசை இணையானது சுழல்வதற்கு ஏற்றவாறு உதவி செய்கின்றது. காந்த முனைவுகள். இங்கு காணப்படுவது எளிய நேரோட்ட மோட்டார் ஒன்றின் உட்பகுதியில் காணப்படுகின்ற காந்தமாகும். காந்தங்கள் பொதுவாக வளைய வடிவிலே அமைந்திருக்கின்றன. ஒரு பகுதி வடக்கு முனையாகவும் மறுபகுதி தெற்கு முனையாகவும் அமைந்திருக்கும். இதன் காரணமாக வடக்கிலிருந்து தெற்கு நோக்கியதாக காந்தப்புல கோடுகள் செல்லக்கூடியவாறும் அதற்கு ஏற்ற வகையிலே காவலிடப்பட்ட செப்பு கம்பியானது செங்குத்தாக அமைந்திருப்பதற்கான சந்தர்ப்பத்தையும் வழங்குகின்றது. திசை மாற்றிகள். எளிய நேரோட்ட மோட்டார் ஒன்றினுடைய மிகவும் பிரதானமான மின் வழங்குகின்ற பகுதி இதுவாகும். இப்பகுதியிலே காவலிடப்பட்ட செப்பு கம்பியினுடைய இரு முனைகள் ஒட்டப்பட்டிருக்கும். இங்கு நாம் சாதாரணமாக பிளந்த வளையங்களை பயன்படுத்துகின்றோம். இப்பிளந்த வளையங்களிலே சுருள் ஒரு சுருளாக அமைந்திருக்கின்ற போது அச்சுருளினுடைய ஒரு பகுதி மாத்திரம் காவல் இடப்பட்ட மெழுகுப்படை நீக்கப்பட்டதாக இருக்கும். காரணம் அரை சுழற்சியை தடுப்பதற்காகும். அல்லது மின்னோட்டம் வழங்கப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே காவலிடப்பட்ட செப்பு கம்பிகளை கொண்ட ஆர்மேச்சரானது அரை சுழற்சியையே மேற்கொள்ளும். பிளந்த வளையங்களை பயன்படுத்துகின்ற போது முழு சுழற்சி ஏற்படுவதற்கு வாய்ப்பாக அமைகின்றது. இங்கு புறச்சுற்றில் இருந்து மின்னோட்டத்தை வழங்குவதற்காக தூரிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. தூரிகைகள் சுழற்சி அடைவதில்லை. இவை பிளந்த வளையங்கள் சுழலக்கூடியவாறு அமைக்கப்பட்டிருக்கும். அதாவது பிளந்த வளையங்களை தூரிகைகள் தொடர்ச்சியாக உரோஞ்சிய வண்ணம் இருக்கும். இப்போது நாம் திசை மாற்றியொன்றினுடைய ஆர்மேச்சரில் இணைக்கப்பட்ட நிலையிலான படத்தை காண்கின்றோம். இங்கு திசை மாற்றியானது கம்யூட்டேட்டர் என அழைக்கப்படுகின்றது. இது பிளந்த நிலையில் காணப்படுவதையும் காவலிடப்பட்ட கம்பியிலிருந்து பெறப்படுகின்ற முனைகள் திசை மாற்றியுடன் ஒட்டப்பட்டிருப்பதையும் நாம் இங்கு காண்கின்றோம். எளிய நேரோட்ட மோட்டரின் பகுதிகள். மாணவர்களே, நாம் இப்போது எளிய நேரோட்ட மோட்டார் ஒன்றின் உட்பகுதிகளை பற்றி அவதானிக்கப் போகிறோம். இங்கு காணப்படுவது ஒரு எளிய நேரோட்ட மோட்டார் ஆகும். இதனுடைய அகழி சுழலக்கூடிய வகையிலே அமைக்கப்பட்டுள்ளது. அகழி சுழலக்கூடியவாறு இங்கு பொருத்தப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். அகழியானது சுயாதீனமாக சுழலக்கூடியவாறு இருக்கும். அதற்கு ஏற்ற வகையிலே உருளை போதிகைகள் அல்லது குண்டு போதிகைகள் இங்கு பயன்படுத்தப்படுகின்றன. இங்கு காணப்படுவது அகழி ஆகும். அதாவது எளிய நேரோட்ட மோட்டரிலே சுழலும் பகுதி இதுவாகும். உருக்கினால் அல்லது இரும்பினால் ஆக்கப்பட்டதாக இருக்கும்.
இது காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக அமைந்திருக்கும். காரணம், காந்தப்புலத்திற்கு செங்குத்தாக கடத்தி உள்ள போதே கடத்தியினூடாக மின்னோட்டம் பாய்கின்ற சந்தர்ப்பத்தில் விசை ஒன்று உண்டாகும். இவ் அகணியிலே காவலிடப்பட்ட செப்பு கம்பிகள் சுற்றப்படுகின்றன. செப்பு கம்பிகள் காவலிடப்படாத போது குறுஞ்சுற்று ஏற்படுவதற்கு சந்தர்ப்பம் உண்டாகும். எனவே அரக்கினால் அல்லது மெழுகுப்படையினால் காவலிடப்பட்ட மிக மெல்லிய செப்பு கம்பிகள் சுற்றப்படும். செப்பு கம்பிகள் மெல்லியதாகவும் நீளமாகவும் அமைந்திருக்கின்ற போது கூடிய அளவிலான விசையை பெற்றுக் கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனவே மிக மெல்லிய மிகவும் நீண்ட செப்பு கம்பிகள் இங்கே அகணியில் சுற்றப்படுகின்றன. மோட்டரினுடைய வலிமைக்கு ஏற்றவாறு அகணியில் சுற்றப்படுகின்ற செப்பு கம்பிகளின் எண்ணிக்கை மாறுபடுகின்றது. அகணியானது சுயாதீனமாக சுற்றக்கூடியவாறு இங்கு உருளை போதிகைகள் அல்லது குண்டு போதிகைகள் பயன்படுத்தப்படுகின்றன. செப்பு கம்பிகளுக்கு மின்னோட்டத்தை வழங்குவதற்காக பிளவு வளையங்கள் பயன்படுத்தப்படும். இவை திசை மாற்றிகள் என அழைக்கப்படுகின்றன. ஏற்கனவே இதை பற்றி நாம் கற்றிருக்கின்றோம். தொடர்ச்சியாக பூரண சுற்றினை ஏற்படுத்துவதற்காக வளையங்கள் பாதியாக பிளக்கப்பட்டு இரண்டாக அமைக்கப்பட்டிருக்கும். வளையங்கள் பிளவு அற்ற நிலையில் காணப்படுமெனில் அரை சுற்றே அகணியில் ஏற்படும். எனவே முழு சுற்றினை ஏற்படுத்துவதற்காக வளையங்களின் இடையே சிறிய பிளவானது விடப்படுகிறது. இப்போது ஒரு பூரண சுற்றையும் அரை சுற்றையும் நாம் அவதானித்தோம். அகழி சுயாதீனமாக சுழலக்கூடியவாறு வளையங்கள் பொருத்தப்படுகின்றன. இவ்வளையங்கள் குண்டு போதிகைகளை அல்லது உருளை போதிகைகளை கொண்டிருக்கும். நாம் இங்கே காண்பது காந்தம் ஆகும். காந்தம் வளைய வடிவிலேயே அமைக்கப்பட்டிருப்பது காரணம் செங்குத்தான காந்தப்புலத்தை உருவாக்குவதற்காகும். அதாவது காந்தப்புலமானது காவலிடப்பட்ட செப்பு கம்பிக்கு கடத்திக்கு செங்குத்தானதாக அமைந்திருக்கும். எனவே இரண்டு காந்தங்கள் இங்கு பயன்படுத்தப்படும். ஒரு காந்தம் வட முனையாகவும் மற்றைய காந்தம் தென் முனையாகவும் இருக்கும். இதன் காரணமாக ஒன்றிலிருந்து ஒன்று செங்குத்தாக அமைந்த வடக்கு தெற்கான காந்தப்புலம் உண்டாகும். இக்காந்தப்புலங்கள் கடத்தியை வெட்டுகின்ற போது கடத்தியிலே மின்னோட்டம் பாயும் சந்தர்ப்பத்தில் விசை ஒன்று உண்டாகும். இவ்விசையானது பிளேமிங்கினுடைய இடக்கை விதிப்படி விசை இணையாக மாற்றப்படுகிறது. அவ் இணையானது மோட்டரை சுழல்வதற்கு ஏற்ற வகையில் அமைந்திருக்கும். பாரிய மோட்டர்கள் பயன்படுத்தப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நிலையான காந்தங்களின் வலிமை போதாமையாக இருப்பதன் காரணமாக அங்கு மின் காந்தங்கள் பயன்படுத்தப்படுகின்றன. மோட்டருக்கு மின்னை வழங்குவதற்காக தூரிகைகள் பயன்படுத்தப்படும். தூரிகைகள் பொதுவாக காவலினால் ஆக்கப்பட்டதாக இருக்கும். இது வளையங்களுடன் உரோஞ்சிய வண்ணமே அமைந்திருக்கும். எனவே மோட்டர் ஒன்றில் இரண்டு தூரிகைகளை நாம் காண முடியும். சுழற்சி அடையும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அரை சுற்றுக்களிற்கு ஏற்றவாறு ஒழுங்காக மின்னை வழங்கக்கூடியவாறு தூரிகைகள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. இப்போது நாம் இரண்டு தூரிகைகளும் வளையங்களுடன் எவ்வாறு தொடுகை உற்றிருக்கும் என்பதையும் அவை எவ்வாறு மின்னை வழங்கும் என்பதையும் நாம் அவதானிக்கின்றோம். இதுவே ஒரு எளிய நேரோட்ட மோட்டார் ஒன்றினுடைய அடிப்படையிலான கட்டமைப்பு ஆகும். எமது பயன்பாட்டிற்கு ஏற்ற வகையில் அகணிகளில் சுற்றப்படுகின்ற காவலிடப்பட்ட செப்பு கம்பியினுடைய எண்ணிக்கைகளும் பயன்படுத்தப்படுகின்ற காந்தங்களும் மாற்றம் அடையக்கூடியவாறு இருக்கும். காந்தத்தினால் பாதுகாக்கப்படக்கூடியவாறு வெளியிலே
அகழி ஒன்றினால் மூடப்பட்டிருக்கும். இங்கு மின் சக்தியானது இயக்க சக்தியாக மாற்றப்படுகின்றது. எளிய நீரோட்ட மோட்டரின் தொழிற்பாடு. நாம் இப்போது எளிய நீரோட்ட மோட்டார் ஒன்றினை அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். மோட்டரினுடைய உட்பகுதியை நாம் இப்போது காண்கின்றோம். உட்பகுதியிலே எவ்வாறு திசை மாற்றிகளினூடாக மின்னோட்டம் வழங்கப்படுகின்றன என்பதையும் எவ்வாறு மோட்டார் சுழல்கிறது என்பதை பற்றியும் நாம் இப்போது கற்போம். இரண்டு காந்தப்புலங்களின் நடுவிலே அகழியானது காணப்படுகிறது. வளையங்களினூடாக, அதாவது திசை மாற்றிகளினூடாக மின்னானது வழங்கப்படுகின்றது. இங்கு சுற்றப்படுகின்ற சுற்றுக்களே பிரதானமான அகழி என அழைக்கப்படுகிறது, அதாவது ஆர்மேச்சர் என கொள்ளப்படுகிறது. திசை மாற்றிகளினூடாக மின் வழங்கப்படுகின்ற போது திசை மாற்றிகளிலே விசை ஒன்று உண்டாகிறது. இவ்விசையானது உள்நோக்கியதாகவும் வெளிநோக்கியதாகவும் அமைந்திருக்கும் சந்தர்ப்பத்திலே சுழற்சி ஒன்று ஏற்படுத்தப்படுகின்றது. திசை மாற்றிகளின் ஊடாக வழங்கப்படுகின்ற மின்னோட்டமானது மாற்றப்படுகின்ற போது விசையும் மாற்றம் அடைகின்றது. இதன் காரணமாக ஆர்மேச்சர் சுழல ஆரம்பிக்கும். இங்கு பிளேமிங்கினுடைய இடக்கை விதியானது விசை இணையாக மாற்றப்பட்ட பின்னரே பயன்படுத்தப்படுகின்றது. எவ்வாறு திசை மாற்றியினூடாக மின் வழங்கப்படுகின்றது என்பதையும் எவ்வாறு ஆர்மேச்சர் சுற்றுகிறது என்பதையும் இங்கே அவதானித்துக் கொண்டிருக்கிறோம். காந்தப்புலத்தின் வலிமைக்கு ஏற்றவாறே அகழியானது சுழல்கின்றது. இப்போது நாம் அகழிகளின் எண்ணிக்கையையும் திசை மாற்றிகளின் எண்ணிக்கையையும் அதிகரிக்கின்ற சந்தர்ப்பத்திலே சுழற்சியினுடைய வேகம் படிப்படியாக அதிகரிக்கும். காரணம் விசை இணையினுடைய எண்ணிக்கை அதிகரிப்பது ஆகும். எனவே சாதாரணமாக அமைக்கப்பட்ட நீரோட்ட மோட்டார் ஒன்றில் ஏராளமான பிளவு வளையங்கள் பொருத்தப்பட்டிருப்பதை நாம் காண்கின்றோம். திசை மாற்றிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பதுடன் ஆர்மேச்சரானது சிறு தட்டுக்களாக பொருத்தப்பட்டிருப்பதன் காரணமாக காந்தப்புலம் வெட்டப்படுகின்ற வலிமை அதிகரிக்கின்றது. திசை மாற்றிகள் இறுக்கமாக இருப்பதற்காக சுருளி வில் ஒன்றினை பயன்படுத்தப்பட்டு பொருத்தப்பட்டிருக்கும். இங்கே ஆர்மேச்சரானது தட்டு வடிவில் அமைந்திருப்பதை காண்கின்றோம். தட்டு வடிவிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற போது காந்தப்புலம் வெட்டுகின்ற பரப்பின் அளவு அதிகரிக்கின்றது. அதேவேளை சுற்றப்படுகின்ற காவலிடப்பட்ட கம்பிகளின் எண்ணிக்கை அதிகரிக்கின்ற போதும் வெட்டப்படுகின்ற காந்தப்புலங்களின் எண்ணிக்கையையும் நாம் அதிகரிக்க முடியும். காந்தப்புலத்திலே கடத்தியொன்று எவ்வாறு அசைகின்றது என்பதை இங்கு காணப்படுகிறது. மின்னழுத்த வேறுபாட்டை வழங்குகின்ற போது காந்தப்புலத்திற்கு குறுக்கே கடத்தி இருப்பதன் காரணமாக விசை ஒன்று உண்டாகும். இவ்விசையானது சுழலக்கூடியவாறு அமைந்திருக்கும். மாணவர்களே, இச்சமன்பாடுகள் எமது பாடத்திட்டத்திற்கு அதிகமாக உள்ளமையினால் அவற்றை பற்றி நாம் அக்கறை கொள்ள தேவையில்லை. தொடர்ச்சியாக மோட்டார் சுழலுகின்ற சந்தர்ப்பத்திலே சூடு ஏற்படுவதை தவிர்ப்பதற்காக அதனுள்ளே காற்றாடிகள் பொருத்தப்பட்டிருக்கும். இந்த பாடத்தை கற்றதன் மூலம் நாங்கள் பின்வரும் கற்றற்பேறுகளை பெற்றுக்கொண்டோம். மாணவர்களே, இன்றைய பாடத்தில் எளிய நீரோட்ட மோட்டார் ஒன்றின் பகுதிகளையும் அவை எவ்வாறு தொழிற்படுகின்றன என்பது பற்றியும் அறிந்தோம். மீண்டும் அடுத்த அலகில் சந்திப்போம். நன்றி.